இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம மீன் சேர்க்கு மீன் எல்லாத்தையும் வந்து பார்த்திங்கன்னா கொட்டிக்கலாம். அது வந்து பார்த்திங்கன்னா கழுகு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். மீனெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா கழுகி எடுத்துக்கலாம். மசாலா அரைக்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம சின்ன வெங்காயம், இஞ்சி, பூண்டு எல்லாத்தையும் ஆட்டாங்கல்ல போட்டு வந்து பார்த்திங்கன்னா அரைச்சி எடுத்துக்கலாம். அரைக்கும் போது வந்து பார்த்திங்கன்னா நம்ம மல்லித்தூள், மிளகாய்த்தூள், மஞ்சத்தூள் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேர்த்தி மசாலா மாதிரி அரைச்சிக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம முக்கால்வாசி அரைச்சாச்சு. இப்போ நம்ம இன்னும் கொஞ்சமாக அரைச்சி நம்ம மசாலா மாதிரி பண்ணி நம்ம மீன் எடுத்து போய்க்கலாம். மசாலா அரைச்சாச்சு, நம்ம அதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இப்போ அரைச்ச மசாலா போய் மீனில் தடவலாம். மசாலா கூட கொஞ்சம் உப்பு சேர்த்து கலக்கிக்கலாம். கலக்கின மசாலா வந்து பார்த்திங்கன்னா மீனோட சேர்த்து மீனை நல்லா தவட்டி எடுத்துக்கலாம். மசாலாவில் மீனை நல்லா தவட்டி எடுத்துக்கலாம். எல்லா மீனுக்குமே மசாலா போகிற மாதிரி நல்லா தவட்டி எடுத்துக்கலாம். நம்ம இன்னும் கொஞ்சம் மசாலா ஆட் பண்ணி கூட நல்லா தவட்டிக்கலாம். மசாலா வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு மீனுக்கும் உள்ளே போகிற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நல்லா கலக்கிக்கலாம். இப்போ மீனை வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1 மணி நேரத்துக்கு ஊற வச்சிடலாம்.
அடுப்பு பற்ற வச்சிடலாம். அவியக்கங்க சின்ன பசங்க சொல்லி பிடிக்கும். சட்டி வச்சுட்டு அதில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா காயட்டும். எண்ணெய் காயறதுக்குள்ள நம்மளோட மீன் வந்து பார்த்திங்கன்னா நல்லா இதாகிடுச்சு. அதில் கார்ன்ஃப்ளவர் வந்து பார்த்திங்கன்னா ஆட் பண்ணிக்கோங்க. கார்ன்ஃப்ளவர் ஆட் பண்ணி அதை நல்லா மறுபடியும் நல்லா தவட்டி எடுத்துக்கலாம். கார்ன்ஃப்ளவர் ஆட் பண்ணோடனே நீங்கள் ஒரு 1 மினிட்ஸ் 2 மினிட்ஸ்லேயே போட்டு பொரிச்சு எடுத்துட்டிங்கன்னா அது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிறிஸ்பியாக இருக்கும். கார்ன்ஃப்ளவர் அதிகமாக ஆட் பண்ணிக்காதீங்க. இன்னும் கொஞ்சம் கூட போட்டு ஆட் பண்ணிக்கலாம். நம்மளுக்கு நெருப்பு நல்லா எரியுது. இப்போ நம்ம மீனை பொரிச்சு எடுத்துக்கலாம். மீன் எல்லாத்தையும் போட்டு பொரிக்கலாம். எரியாத போடலாம். நல்லா பொரியிட்டும். அந்த பொரிஞ்ச மீனெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எடுத்து ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். கரைஞ்சிட்டு பைக்கில் ஓட்டுறேங்க. நல்லா இல்லையா? ஏதோ ஒரு மைனஸ் இருக்கு. அதனால இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எல்லா மீனையும் போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். நம்மக்கிட்ட எல்லா மீனையும் போட்டு பொரிச்சிடலாம். எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு பிளேட்டுக்கு மாற்றிட்டு நம்ம டேஸ்ட் பார்க்க போயிடலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம செஞ்ச கிரன்ச்சியான மீனை வந்து பார்த்தீங்கன்னா டேஸ்ட் பார்க்க போகிறோம். மீன் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது. நீங்கள் கடைசியில் கார்ன்ஃப்ளவர் போட்டனால தான் அந்த மொறு மொறுன்னு இருக்குது. வீட்டில் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள்.